அனைவருக்கும் வணக்கம். ஐயப்பன் பேசும்போது ஒரு கதையை பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா, மறுமைன்னு சொல்லிட்டு அந்த கதையை பற்றி சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, அவர் சொன்ன முழுக்க முழுக்க கற்பனையில் ஒரு கதை எழுத முடியுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமே இல்லை. இந்த கதையில் வர்ற அந்த இறந்து போனவன நான் பார்த்தேன் ஒரு வாட்டி ரோல் தெருவில். நான் ரோல் தெருவில் குடியிருக்கும்போது அந்த தெருவில் நடந்து போகிற ஒருத்தனை எல்லாருமே போய் கை கொடுத்தாங்க, பேசினாங்க, அவன் தூக்குனாங்க, அவனுக்கு முத்தம் கொடுத்தாங்க. நான் ஒரே இதாக இருந்துச்சு. ஏன் ஒரு சாதாரண அவன் பார்க்கறது எப்படி இருந்தான்னா ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனை ஏன் எல்லாம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட அப்புறம் போய் பேசுகிறேன். பேசும்போது தான் சொன்னேன், அவன் வந்து சாவை ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. சாவை ஜெயிச்சுட்டு வந்தான்னா அதுக்கப்புறம் அதை பற்றின செய்திகள்லாம் தொடர்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு நாள் டைம் கேட்டு அவன்கிட்ட ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் பேசினேன். பேசும்போது அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இதனால நான் வந்து எல்லாத்தையும் கற்பனையிலேருந்து எழுதலை. அவன்கிட்ட நான் பேசணும் போயிட்டு அதை பேசின விளைவாக தான் கிட்டத்தட்ட அந்த பேசி 10 வருஷம் ஆச்சு. திடீர்னு ஏன் அதை எழுதணும்னு தோணுச்சு அப்படின்னா, ஒரு படம் பார்த்தேன், மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டி வந்து அவனை காப்பாற்றிடுவாங்க, அந்த குழியில் விழுந்தவனை காப்பாற்றிடுவாங்க. திடீர்னு ஒரு பாட்டி அவன் காலில் விழுந்து கும்பிட்டு அவனை கையெழுத்து கும்பிடுவோம். ஏன் அப்படி கும்பிடுவாங்கன்னா, சாவை பார்த்துட்டு எல்லாரும் வர முடியாது. சாவை பார்த்துட்டு ஒருத்தர் வந்திருக்கிறான், ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம், சாமி சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை டக்குன்னு எனக்கு இவனோட ஞாபகம் வந்துச்சு, அந்த அலியோட ஞாபகம் வந்துச்சு. அப்போ உட்காந்து எழுதுனது தான் அந்த கதை. முழுக்க அதை கற்பனைலாம் சொல்ல முடியாது, நிஜத்துல இருந்து தான். என்னால் ஒரு நாளும் கற்பனை முழுசா ஒரு கதை எழுத முடியுமான்னா சாத்தியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால அதை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசை.